SRM College of Agricultural Science உலக தரத்தில் கல்வி கற்க ஆராய்ச்சி செய்ய வழிவகுக்கிறோம். SRM College of Agricultural Science இல் சேர திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும். அயோத்தி சாமியார் ஒருவர் சனாதனத்தை குறித்து அவதூறாக பேசியதாக அமைச்சர் உதயநிதியின் தலைக்கு 10 கோடி ரூபாய் அறிவித்திருக்கிறார். சனாதனத்துக்கு எதிராக பேசிய அமைச்சர் உதயநிதியின் தலைக்கு 10 கோடி ரூபாயை அயோத்தி சாமியார் ஒருவர் அறிவித்திருக்கிறார். அயோத்தியைச் சேர்ந்த சாமியார் பரமஹன்ச ஆச்சாரியாவின் அறிவிப்பால் சர்ச்சை நிலவுகிறது. விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, விவரம் என்ன? அயோத்தியில் பல்வேறு மடங்கள் இருக்கின்றன. அதில் உள்ள ஒரு மடத்தில் சாமியாராக இருப்பவர் தான் ஆச்சாரிய பரமஹன்ஸ். 2021 வருடத்திலே இந்தியாவை இந்து நாடாக அறிவிக்க வேண்டும் எனவும், அப்படி அறிவிக்காவிட்டால் தான் ஜல சமாதி அடைய போவதாகவும், அதாவது நீரில் மூழ்கி தன்னுடைய உயிரை விடப்போவதாகவும் இவர் தெரிவித்திருந்தார். ஆனால் பின்னால் அது போன்ற எந்த நடவடிக்கையிலும் இவர் ஈடுபடவில்லை. ஆகவே இவர் ஒரு விளம்பர பிரியர் என்றும் இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவார் என்பதும் அங்குள்ள மக்கள் அறிந்ததாக இருக்கிறது. தனது ஆசிரமத்திலே வைத்து உதயநிதி ஸ்டாலினுடைய கருத்துக்களுக்கு எப்படி இவர் எதிர்வினையாற்றி இருக்கிறார் என்பதிலிருந்து வடநாட்டிலே எத்தகைய கருத்துக்கள் நிலவுகின்றன என்பதை புரிந்து கொள்ள முடியும். சனாதன தர்மம் குறித்து உதயநிதி ஸ்டாலின் பேசியிருந்ததற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலே இவர் உதயநிதி ஸ்டாலின் புகைப்படம் ஒன்றை எடுத்து அதன் கூட ஒரு வாளை பாய்ச்சி, பின்னர் அந்த வாளை கையில் பிடித்து கொண்டே அந்த புகைப்படத்துக்கு நெருப்பிட்டு அதை முழுவதுமாக எரித்து இன்று தனது எதிர்ப்பை தெரிவிக்கும் நடவடிக்கையாக இதை தெரிவித்திருக்கிறார். இதை தவிர உதயநிதி ஸ்டாலினுக்கு அவருடைய தலையை கொண்டுபவர்களுக்கு 10 கோடி எனவும் பேசியதாக அங்குள்ளவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் நம்பகத்தன்மை இல்லாத செயல்கள் என அங்குள்ள மக்களுக்கே தெரிய வருகிறது. பரமஹன்ஸ் ஆச்சாரியாருக்கு பெரிய அளவு அவரை பின்பற்றுவோர் யாரும் இல்லை. இந்த நடவடிக்கைகளிலே அவர் ஈடுபட்ட போது கூட அவர் மடத்திலே அவருடன் 10 பேர் கூட இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே விளம்பர நோக்கிலே இது போன்ற நடவடிக்கைகளை பலர் ஈடுபட்டு வந்தாலும் எத்தகைய எதிர்வினை வட இந்தியாவிலே உதயநிதி ஸ்டாலின் கருத்துக்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணமாக திகழ்கிறது. விவரங்களுக்கு நன்றி கணபதி. SRM College of Agricultural Science உலக தரத்தில் கல்வி கற்க ஆராய்ச்சி செய்ய வழிவகுக்கிறோம். SRM College of Agricultural Science இல் சேர திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும்.